பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ்லாம் வந்து ஹையர் ரேட்டுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? தேட்டர் சார் யாருமே ஹையர் ரேட்ஸ் விற்கலை. எங்கேயோ அங்கே 1 இங்கே 2 அது மாதிரி ஏதோ ஒருத்தர் சில பேர் தப்பு. இப்போ நீங்கள் போலீஸ்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா போலீஸும் கெட்டவங்க இல்லை. அது ஒரு 2% 1% கெட்டவங்க இருப்பாங்க. எல்லா அமைச்சருமே ஊழல் பண்ணுறாங்களா? அது கிடையாது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டு எதில் போனாலுமே ஒரு கருப்பாடு 2 கருப்பாடு இருக்கும். அவங்க ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால் என்டையராக வந்து தியேட்டர்காரங்க பூரா தப்புன்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஓகே சார். இல்லை இந்த முதல் நாள் ஷோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸுக்கு மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் அவங்களே வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு அது பின்னாடி விற்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் முதல் நாள் முதல் ஷோ பெரிய ஆர்டிஸ்ட்னு ஒரு 10 பேர் 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க ரசிகர்கள் எங்கள்கிட்ட ப்ரெஸ் பண்ணி கேட்கும்போது நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அதை மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணப்படுது இல்லை. அதுதான் அவங்க ரசிகர்கள் சமயத்தில் எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா நாங்கள் லோக்கலில் தொழில் பண்ணணும். அந்த ரசிகர் மன்ற தம்பிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எங்களுக்கு மற்ற நேரத்தில் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் அவங்க கேட்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். அதை அவங்க ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா கூட வச்சு விற்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடையது. இது வந்து எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சிவாஜி சார் காலத்துலேருந்தே இருக்குது. அதுக்கு ரசிகர் ஷோன்னே பேர். ஸ்பெஷல் கூப்பன்லாம் அடிப்பாங்க. அடித்து அவங்க அதை விற்க தான் செய்வாங்க.